இருக்கிறார். சிவன் துக்கத்தை அழிக்க வர மாட்டார். துக்கத்தோட நம்ம தனியா விடாமல் இருப்பார். அதனாலதான் துக்கம் வந்தால் சிவன் நினைவுக்கு வருகிறார். சந்தோஷம் வந்தா மனசு வருத்தம் வெளியில விரியும். துக்கம் வந்தா மனசு உள்ளுக்குள்ள சுருங்கும். அந்த சுருக்கத்துக்குள்ள சிவன் இருக்கிறார். அவர் அறிவுரை சொல்ல மாட்டார், தீர்ப்பு சொல்ல மாட்டார், ஒப்பிட மாட்டார், மௌனமா இருப்பார். அந்த மௌனம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஏன்னா துக்கம் வந்த நேரத்துல அதிக வார்த்தை வலி தரும். இதுவும் கடந்து போகும், எல்லாம் நல்லதுக்கே. பாரு அவன் வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் நல்ல எண்ணத்தோட சொல்லப்பட்டாலும் உடைந்த மனசுக்கு குத்து மாறி இருக்கும். சிவன் அப்படி செய்ய மாட்டார். அவன் ஒப்பிட மாட்டார், விளக்க மாட்டார். அவர் நம்ம வலியா ஏத்துக்குவார். அதனாலதான் உடைந்த மனசு சிவனை தேடுது. ஏன்னா உடைந்த மனசு நடிக்க முடியாது, அழகா இருக்க முடியாது, திடமா நடிக்க முடியாது. அது உண்மையாதான் இருக்கும். சிவன் உண்மையோட தான் இருப்பவர். அதனாலதான் வந்து துக்கம் வந்தாலும் அவர் நினைவுக்கு வருகிறார். பல பேர் சந்தோஷத்துல கடவுளை மறந்துடுவாங்க. அது தவறு இல்லை, அது மனித இயல்பு. ஆனா துக்கம் வந்தா அந்த இயல்பு அவர்களுக்கு கீழே விழும். அப்போ மனிதன் தன்னோட மூல நிலைக்கு திரும்புவான். அந்த நிலை பொய் இல்லாத நிலை, நடிப்பு இல்லாத நிலை, வேஷம் இல்லாத நிலை. அந்த இடத்துலதான் சிவன் இருக்கிறார். அவர் பெரியவர் இல்ல, சின்னவர் இல்ல, அவர் உண்மை. துக்கம் வந்தா நம்ம எல்லா அடையாளங்களும் சின்னதா ஆகிடும். பணம், பதவி, பெயர், மரியாதை எல்லாம் அந்த வலிக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. அப்போ மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான், நான் யார்? இந்த எல்லாம் இல்லாம. இந்த கேள்விக்கு வெளியில பதில் கிடையாது, உள்ளுக்குள்ள மட்டும் கிடைக்கும். அந்த உள்ளுக்குள்ள சிவன் இருக்கிறார். அதனாலதான் துக்கம் வந்தால் சிவன் நினைவுக்கு வருகிறார். அவர் துக்கத்தை நிறுத்த மாட்டார், துக்கத்துக்குள்ள நம்மை நிலைக்க வைப்பார். அந்த நிலை மனிதனை உடைய விடாது. உடைந்த மனசு அவர்கிட்ட ஒரே ஒண்ணுதான் கேட்கும்,